ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. இட்லிக்கு என்ன சட்னி அரைக்கிறது, என்ன பண்ணலாம்? ஒரு கிரேவி மாதிரி குழம்பு மாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் காமனாக ஒரு டிஷ் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இதாங்க இந்த டிஷ்ஷு. ஒன்றும் இல்லை, தக்காளி கடையலுங்க. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் வேலை. சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இங்கே திருப்பூர் சைடில் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லோரும் அடிக்கடி செய்வாங்க. இது தக்காளி கடையில் இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நம்ம வந்து வெங்காயமும் தக்காளி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வேறு எதுவுமே போட போகிறதில்ல. அப்படிங்கிறதுனால நம்ம வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஸ்ட்ரென்த் எங்கள் வீட்டில் கம்மிங்கிறதுனால நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் போதும். எங்களுக்கு ஒரு நைட்டு டின்னருக்கு மட்டும் ஒரு வேளைக்கு இது கரெக்டாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி இந்தளவுக்கு ரொம்ப வணங்க தேவையில்லை. இந்தளவுக்கு வணங்கினா போதும். ஏன்னா குக்கரில் தான் நம்ம விசில் வைக்க போகிறோம், கடைய தான் போகிறோம். ஸோ இந்தளவுக்கு வணக்குனதுக்கப்புறம் தக்காளி கடையலுங்கிறதுனால தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒரு 5 தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு மஞ்சள் தூளும் உப்பும் இப்போவே ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஓரளவு உப்பு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நிறைய போட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப உப்பு கழிச்சதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உப்பு பத்தலைன்னா கூட நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். ஸோ இந்தளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப எண்ணெய் பிரிஞ்சு வரணுன்னா அவசியம் இல்லை. இந்தளவுக்கு வதங்கினா போதும். 2 நிமிஷம் வதக்கிட்டு ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். குழந்தைங்களாம் சாப்பிட்டா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் காரத்தை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆயில்லையே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. ஏன்னா மசாலாவோட பச்சை வாசனை போகணும். நல்லா ஆயிலே வதக்கி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது, அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும். அதுவும் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான். ஸோ வந்து நான் ஒரு 200 ml கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் விட்டுக்கலாம். இந்த கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மூடியை போட்டு விசில் விட்டுக்கலாம். ஒரு 4 to 5 விசில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம கடையணும். ஸோ நல்லா வேகணும் தக்காளியும் வெங்காயமும். ஒரு 4 to 5 விசில்ஸ் வச்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் நல்லா கடைஞ்சிக்கலாம். ஈஸியாக இருக்கும் கடையிறதுக்கு. விசில்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் விசில் இறங்குனதுக்கப்புறம் சேஃபாக குக்கரை யூஸ் பண்ணுங்கள். இப்போ விசில் இறங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். ஆவி அடிக்குது பாருங்கள். இந்த ஆவிலாம் போனதுக்கப்புறம் தண்ணியை வேறு பாத்திரத்தில் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் கடையலாம். ஏன்னா தண்ணியோடு கடைஞ்சோம்னா கடைய முடியாது, கடையிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ தண்ணியை வேறு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கடைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிராமத்து சைடெல்லாம் பார்த்திங்கன்னா மண் சட்டியில் வைப்பாங்க. அது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், கடையிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம குக்கர்லேயே வச்சு பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே கடையிறதுக்கு வரும், ஈஸியாக தான் இருக்கும். தண்ணியோடு கடைஞ்சா கடைய முடியாது, வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணியை வடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கடையிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா மத்து வச்சு கடைஞ்சி விட்டுருங்க. மத்து இல்லை அப்படின்னா குழம்பு கரண்டி வச்சு கூட கடைஞ்சிக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். நல்லா கடைஞ்சி இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்ட் வரதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை அதோட ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். சூப்பரான தக்காளி கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பை பாய்.